நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நாளைக்கு சண்டேன்ற வச்சு டிஃபனுக்கு வந்து அரிசி மாவு ஊற வச்சாச்சு. நாளைக்கு காலையில் எதனா செஞ்சுக்கலாம், தோசைனா இட்லினான்னு சொல்லிட்டு செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ஊற வச்சிரு. அதுவும் ஞாபகமே இல்லை. 2 மணிக்கு மேலே தான் அதை கூட ஊற வச்சாச்சு. உளுத்தம் பருப்பு போட்டாச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளைமேட் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஒரு 3 மணிக்கே வெளியே போகிற வேலைக்கு பசங்கள்லாம் அந்த சில்லுன்னு இருக்கவே ஒரே ஆட்டம், பாட்டு வேறு போட்டிருக்கவே டான்ஸ் ஆடிக்கின்னு ஒரே இது. ஒரு ஜாம்பி மாதிரி வரேன் நான் ஜாம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஜாம்பி படம் பார்த்தாங்க. அதனால் நான் ஜாம்பி ஆட்டம் வரேன்னு சொல்லிட்டு இவங்களா கூட தான் எனக்கு ஃபுல் டைம் பாஸே இவங்க தான். வீட்டு வேலை செஞ்சு முடிச்சிட்டாவே இவங்கள பார்த்துக்கிட்டு தான் மிகப்பெரிய வேலை. ஆயாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாத வச்சு ஆயா வந்து புதினா ஊறுக்காரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் புதினா போயிட்டு நிலத்துலேருந்து கிள்ளின்னு வந்து கிள்ளின்னு அதுக்குள்ளேயே இவங்க 4 பேர் ஒன்றா சேர்ந்துன்னு நான் டாக்டர் நீ பேஷண்ட்டு அப்படின்ற மாதிரி எல்லாம் விளையாடின்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கே போர் அடிச்சுச்சாட்டுங்கிறது என் வேலையை வந்து செய்கிறேன்னு சொல்லிட்டு என் சின்ன பையன் பாருங்கள் அந்த புதினாவை எந்தா அழகாக கிள்ளி போடுறான்னு சொல்லிட்டு அவர் நான் கிள்றேன்னு வந்துட்டார். ஒரு வழியாக புதினா கிள்ளி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த கூடைக்காக 2 பேருக்கும் சண்டை. எப்போவுமே ஒரு பொருள் யாருன்னா ஒரு ஆள் எடுத்தாங்கன்னா அது வந்து 2 பேருக்குமே சண்டை தான். அவங்க சண்டையை ஒரு வழியாக சமாதானப்படுத்திட்டு வீடு வந்து பெருக்கியாச்சு. அதுக்குள்ளே பெரியவர் வந்து நான் சைக்கிள் ஓட்டுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைக்கிள் ஓட்ட போனார். சின்ன சைக்கிள் வந்து ஓட்ட பழகிட்டான். இது வந்து இன்னும் அவனுக்கு ஓட்ட பழகலை. அதனால சரி பிடிச்சின்னு தள்ளுப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு தள்ள சொல்லி கொடுத்தோம். ஆனால் அது தள்ளினே வரும்போது கீழே விழுந்துச்சு. அதை தூக்கி கூட நிற்க வைக்க முடியல. ஆனால் அவருக்கு சைக்கிள் ஓட்டணும்னு ஒரு ஆசை. நீ வந்து பிடிமா நான் ஸ்டாண்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சைக்கிளை பிடிக்கணுமா அவர் வந்து ஸ்டாண்டு போடுவாராம். அவரால் அந்த ஸ்டாண்டு கூட போட முடியல. அந்த கேப்பில் இவர் வந்து தூக்குமா என்ன தூக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சின்னவர் வேறு என்னை தூக்கு. அவர் எப்போவுமே நம்ம போயிட்டு நின்னோம்னாவே சரி நம்மளை தூக்குன்னு தான் அவர் வந்து வடம் பண்ணுவார். அவங்க ஆயா வந்து நீ சைக்கிள் தள்ள கற்றுக்கோ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆயா நீ தள்ளுடான்னு சொல்லிட்டு சொல்லின்னு இருந்தாங்க. அவங்க ஆயா கிட்ட அவன் என்ன சொன்ன, என்னால் தள்ள முடியாது, எனக்கு ஸ்டாண்டு போட்டு தான் தள்ள முடியாயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆயா கிட்ட ஒரு வாக்குவாதம் பண்ணின்னு இருந்தார். அவங்க ஆயா வந்து நீ இதை வந்து தள்ளினா தான் உனக்கு சைக்கிளு, அப்போ தான் உன்னால் சைக்கிள் ஓட்ட முடியும்னு சொல்லிட்டு அவங்க ஆயா வந்து மாடு ஓட்டின்னு போயிட்டாங்க. மாடு வந்து காலையிலேருந்து இந்த இடத்த விட்டு கட்டினதுக்கோசரம் போயிட்டாங்க.